கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம் ஆதியாகமம் 49 வாசிக்கும்போது தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நபரின் வார்த்தைகளாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. கர்த்தர் தான் ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பதா வாக்களித்தார். அவர் தமது விருப்பமான சந்ததியை எப்படி நடத்த போகிறாருன்றதை வெளிப்படுத்தக்கூடிய கருவியாகவே யாக்கோபு இங்கே இருக்கிறான். இஸ்ரவேலர் தனது பிரியமான குமாரனான யோசேப்பை பற்றி கர்த்தர்கிட்ட இருந்து இந்த வெளிப்பாட்டை கொடுக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையும் அன்போடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லப்பட்டுச்சு. இதை யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில்வீரர் அவனை மனமழிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான்னு ஆதியாகமம் 49, 22, 23 நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே அவன் வாழ்க்கையில் நடந்த செயல்களை பிரதிபலிக்குது. அவன் மற்றவங்களால் வெறுக்கப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தரால் அவன் பலமாக நின்றான்னு விவரிக்குது. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாகன்னு 25, 26 நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தன்னுடைய அன்பு மகன் யோசேப்புக்கு விரும்பிய ஆசீர்வாதங்களை விவரிக்க போதுமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியலன்னு தோணுது. இஸ்ரவேலின் இந்த விசேஷ வார்த்தைகள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களை யோசேப்பின் மீது பொழியப்படணும்னு அழைப்பு விடுவிக்கும்படி இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரவேல் தன் மகன் யோசேப்பின் மீது அளவற்ற அன்பை கொண்டிருந்தான். இஸ்ரவேல் யோசேப்பை அவனுடைய எல்லா மகன்களுக்கும் மேலாக நேசித்தான். இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலின் உதடுகளில் இருந்து வெளிப்பட்டதால் யோசேப்புக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உறுதியாச்சு. கர்த்தர்கிட்ட இருந்து தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தனது மூதாதையர்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட அதிகமாக இருப்பதா யாக்கோபு உணர்ந்தான். அவன் யோசேப்பை தன் மகனாக பெற்றதன் மூலம் அவன் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசேஷமாக இருந்ததா உணர்ந்தான். யோசேப்பு நிச்சயமாக அவருடைய கண்ணின் மணியாக இருந்ததை எல்லோரும் வெளிப்படையாகவே கண்டாங்க. அதனால் சில ஆசீர்வாதங்கள் மற்றவங்களை விட அதிக மேன்மையோடு கூறப்பட்டுச்சு. ஆனால் சொல்லப்பட்ட அருட்கொடைகள் அனைத்தும் தேவன்கிட்ட இருந்து தான் வெளிப்பட போகுதுன்றது உண்மை. சில குமாரர்களை பற்றிய விரும்பத்தகாத அறிக்கைகளை ஆசீர்வாதங்கள்னு கருத முடியாது. ஆனால் முன்பதாகவே எச்சரிக்கப்படுறாங்க. அதை புரிந்து அவங்க தங்கள் செய்கைகளை மாற்றினா அவங்களும் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாக்கோபு தன் நாட்களின் இறுதிக்கு வந்துட்டதை அறிஞ்சான். உச்ச முயற்சியோட அவன் எங்கே அடக்கம் செய்யப்படணும்னு தெளிவான அறிவுறுத்தலை வழங்கினான். மனதின் தெளிவோட ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கோட ஓய்வெடுக்க விரும்புகிறதா யாக்கோபு தெரிவிக்கிறான். யாக்கோபு எப்பொழுதும் யோசேப்பை நேசித்தான். அந்த அன்பு வீண் போகலை. யோசேப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை திறம்பட செய்யக்கூடிய நிலையில் இருந்தப்போ அந்த அன்பை ஈடு செய்ய முயன்றான். சரியான நேரத்தில் யோசேப்பின் தலையீடு இல்லாவிட்டால் அவனுடைய தந்தை மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பஞ்ச காலங்களில் அழிந்து போயிருக்கலாம். இஸ்ரவேல் தன்னுடைய வாழ்நாளின் எஞ்சிய ஆண்டுகளை ஆடம்பரமாக இல்லைனாலும் மிகவும் வசதியாக வாழ்ந்தது சிறப்பானது தான். ஆனால் மிக விரைவாக அவன் ஜீவித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். யாக்கோபு தன்னை மக்பேலாவில் அடக்கம் செய்யணும்னு யோசேப்புக்கிட்ட கேட்டுக்கிட்டான். அதனால் அவனுடைய சரீரத்துக்கு 40 நாள் சுகந்த வர்க்கமிட்டு கானானில் அடக்கம் செய்ய பார்வோன்கிட்ட அனுமதி கேட்கப்பட்டுச்சு.
பார்வோனும் அவனுக்கு அனுமதி அளித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து யாக்கோபை அடக்கம் செய்ய ஏற்பாடுகளை செய்ய சொல்கிறான். யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் எகிப்தின் சகல அதிகாரிகள்னு ஒரு பெரிய படை சூழ யாக்கோபு தனக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் தன் அன்பு மகனால் அடக்கம் செய்யப்பட்டான். பிரியமானவர்களே, ஈசாக்கின் வாழ்க்கையை விட யாக்கோபின் வாழ்க்கை மூலயமா தேவன் அநேக பாடங்களை நமக்கு படிப்பித்திருக்கிறாரு. ஆரம்ப வாழ்க்கையில் தடுமாற்றம், பின்பு கர்த்தருடனான உறவில் ஒரு வளர்ச்சி, அதுக்கப்புறம் அதில் ஒரு வீழ்ச்சின்னு ஒரு நிலையற்ற வாழ்க்கையே யாக்கோப் கிட்ட இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு அவன் யோசேப்பை தன் வாழ்க்கையில் திரும்ப பார்த்தானோ அப்பொழுதுலேருந்து அவன் விசுவாச வாழ்க்கை தடம் மாறாமல் இருந்துச்சு. அதன் விளைவாக கடைசி நாட்களில் விசுவாசத்தோட தன் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் எச்சரிப்பையும் கொடுக்க முடிஞ்சுது. எகிப்தில் சகல வசதிகளும் இருந்தாலும் அவன் தன்னை அழைச்ச தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய தன் இருதயத்தில் தீர்மானம் செஞ்சான். தன் சரீரம் கானானில் அடக்கம் செய்யப்படணும்னு விசுவாசத்தோட கட்டளையிட்டான். பின் வரக்கூடிய சந்ததிகள் நிச்சயம் கானானில் வந்து சேரணுன்றதில் அவனும் ஆசையாக இருந்தான். அதனால் யாக்கோபின் வாழ்க்கை நிறைவாகவே இருந்துச்சு. இதை கேட்கக்கூடிய நாம் தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய அழைப்பையும் நடத்துதலையும் புரிந்து கொள்ள நேரம் எடுப்போம். யாக்கோபு இல்லை அவனுடைய குமாரர்களின் வாழ்க்கை மூலயமா நம்மக்கிட்ட பேசிய வார்த்தைகளை கவனித்து நம்மளை அவருக்குன்னு பிரியமாக ஒப்பு கொடுப்போம். நாமளும் பரம காணான வாஞ்சிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.